விஜய் வெளியில் வரல நீங்கள் நினைக்கிறீங்க. வீட்டிலேருந்து ஒரு விஜயும் தேர்தல் சமயத்தில் வெளியே வரலாம். ஆனால் சினிமா டைலாக்குங்க. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. எங்கள் வீட்டில் ஒரு விஜய் ரசிகர், என் பையன் விஜய் ரசிகர். என் பையன் ஓட்டை வாங்கணுன்றது பிஎல்ஓக்கும் தெரியணும். என் பையன் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு மூடாகுது, நான் படத்துக்கு போகிறேன்னு போயிட்டான் ஓட்டு போடாமல். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? படத்தை தூங்கிட்டா ஒரு நாள் லீவ் கிடைக்குது, முடிஞ்சிச்சு. அதில் இப்போ வருத்தப்படுவார்ல, இவெல்லாம் அரசியலுக்கு வந்து நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமே. இவெல்லாம் வந்து வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறாங்களே, இவெல்லாம் காமராஜரை பற்றி பேசுகிறானே, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க, இல்லை காமராஜர் அஞ்சலி அம்மையை பற்றி பேசுகிறான்ட்டு எல்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? காமராஜர் பாலிடிக்ஸ் தோக்கடிச்சது தான் அண்ணா பாலிடிக்ஸ். ரெண்டு பேரும் எப்படி ஒரே கான்ஸ்டன்ட்டாக ஒரே தட்டை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? சொல்கிறேன், இவருடைய அரசியல் வந்து சக்கரை பொங்கலில் ரசம் ஊற்றி சாப்பிட்ற கதைங்க. மிகப்பெரிய கடுமையான போட்டியாக ஒரு தொகுதியில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த ஒரு வேட்பாளரும் திமுக வேட்பாளர் இருக்கிறாங்க. அதில் போய் தாவேக்கா நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய பணபலத்துக்கிட்ட நிற்க முடியுமா? தாவேக்கால இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே பெருங்கொண்ட பணக்காரங்களா? இப்போ திமுக ஒரு வேட்பாளருக்கு 5000 ரூபா கொடுக்க ரெடி ஆகிட்டுன்னா தாவேக்கா வேட்பாளர் என்ன பண்ணுவான்? நாளைக்கு விஜய் தான் முதலமைச்சர்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன், விஜய் முதலமைச்சரே ஆகிட்டார். என்ன திட்டம் இருக்கு உனக்கு? பாஜகவை எதிர்க்கிற, அதிமுகவை எதிர்க்கிற, திமுகவை எதிர்க்கிற, சீமானை எதிர்க்கிற, எல்லாரையும் எதிர்க்கிற. எப்படி நீ வந்து 15 லட்சம் கோடி அடைச்சி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டமைப்பான ஒரு டிசைன் ஒன்றில் ஏற்படுத்த முடியும்? போலீஸ் என்ன அனுமதிக்கல, ஆனால் என் தொண்டர் 40 பேர் செத்துறேன், நான் அங்கே நிற்பேன். நீங்கள் போய் அங்கே நின்று உங்களை அனுமதிக்கலைன்னா அது பஞ்சாயத்து. தர்ணா பண்ணுங்க இல்லையே, தர்ணா பண்ணுங்க. என்ன அனுமதிக்க மாட்டேன்றாங்க, தர்ணா பண்ணுங்க. யார் வேணும்? இப்போ அதிமுகவோ பாஜகவோ ஒரு வீட்டுக்கு போகல, ஆனால் திமுக போயிட்டான். அவங்களுக்கு வேண்டிய விஷயம் எல்லாம் பண்ணித்தரான், 4 வாட்டி போகிறான். ப்ளஸ் அவங்க ஏதோ ஒரு சின்ன வேலைகள் கொடுங்க, அதுவும் பண்ணி கொடுத்தானா அவன் மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதாங்க வாக்காளருது. தாவேக்கா அந்த மாதிரி என்ன ஒரு பர்மனெண்ட் ஓட்டு இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுங்க. அவங்க என்ன ஒரு மாயையில் இருக்கிறாங்க. ரசிகர்லாம் நீங்கள் 2000 3000 கொடுத்து படம் பார்க்கக்கூடாது, தப்பு. 130 ரூபா கொடுத்தா படம் பார்க்கணும், 170 ரூபா கொடுத்தா படம் வாங்கணும், அதுக்கு மேலே டிக்கெட் விற்றீங்கன்னா நான் அனுமதிக்க மாட்டேன். வாயிலிருந்து சொல்லணும் இல்லைங்க. அதாங்க தலைவர். இங்கே வந்து திமுக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு கோட்டையாக வச்சுருக்கு. அதிமுக ஒரு மாவட்டத்தையும் ஒரு கோட்டையாக வச்சுருக்கு. பிஜேபி ஒரு மாநிலத்தையும் கோட்டையாக வச்சுருக்கு. அந்த மாதிரி என்ன கோட்டை வச்சுருக்கீங்க? பனையூர் 41 பேர் ஒருத்தர் செத்து போயிட்டா நான் துக்கத்தில் இருக்கிறேன்னு தீபாவளி கொண்டாட மாட்டேன்றீங்க. கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுறீங்க. மறுபடியும் பொங்கலுக்கு வரப்போ நான் வந்து துக்கம் மோடில் வந்துட்டேன், பொங்கல் கொண்டாட மாட்டேன்றீங்க. கட்சி விழா கொண்டாடுறீங்களா சார்? அதாவது அந்த கட்சி விழாவில் ஒரு மௌனாஞ்சலி கட்சி விழாவில் அந்த 41 பேர் செத்த பிறகு நினைச்சுல ஒரு விழா, அதுலேயே யாருக்கு அஞ்சலி செலுத்தலையே? நான் தான் முதலமைச்சர்ன்றாருல அவரு. எல்லாருமே சீமான் சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு. சீமான்லாம் அப்படி சொல்லாதீங்க. நல்லது கிடையாது. சீமான் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனு, சட்டசபை எலெக்ஷனு, ஊரக எலெக்ஷன் எல்லாமே நின்று தோற்று இன்னைக்கு வந்து 8% ஓட்டுக்கு வந்திருக்காருங்க. அதெல்லாம் ஒத்துக்கணும். சீமானும் விஜயோட ஒப்பிடக்கூடாதுங்க. அண்ணாதுரையும் பெரியாரோ இன்னைக்கு கொண்டாடுக்கிற 5 தலைவர்கள், அது நம்ம அஞ்சலி அம்மாவோ, காமராஜரோ, அம்பேத்கரோ, நம்ம பெரியாரோ, வேலுநாச்சியாரோ எல்லாம் உயிரோடு இருந்தாங்கன்னா ஓட அடிப்பாங்க அவரை. பெரியாரெலாம் குச்சியை வச்சு நம்பி எடுப்பார். ராஜஸ்நேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து விஜய் எதிர்க்கிறப்ப விஜய் இன்னும் ஸ்ட்ராங் ஆவாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இப்போ வந்து திமுக அதிமுகன்றது கான்செப்ட் கிடையாதுங்க. விஜய் வந்து யாரை வச்சிருக்காருன்றது ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, என்னோடய பையன் விஜய் மேலே தான் ஓட்டு போட சொல்கிறான் அப்படின்றாங்க. விஜய் ஓட்டு போட சொன்னதுனால நாங்களாம் ஓட்டு போட்டுருவோமா அப்படின்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. இப்போ விஜய் கிட்ட கூட்டம் இருக்குது, ஆனால் ஓட்டு வருமானது ஒரு டவுட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி 64 லட்சம் பேர் ஓட்டே வேணாம், கிளைம் இல்லாமல் இருக்கான். ஓட்டே வேணாம்னு இருக்கிறாங்க. 17 லட்சம் பேர் தானே இப்போ போனால் வாக்காளர் திருத்தப்பட்டியில் இன்றைக்கி ஃபைனல் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லி முகாம்லாம் போட்டாங்களா. 17 லட்சம் பேர் தாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டேட்டு. இப்போ 64 லட்சம் பேரில் எத்தனை விஜயோட ரசிகர் இருக்காங்க தெரியாதுல்ல. நீங்கள் விஜயோடைய கூட்டத்தில் வரவங்களாம் பாருங்கள், தலைமை காட்டி சின்ன பசங்களாக இருக்கானுங்க. நான் ஓட்டு போட போகிறேன், யார் +1 படிக்கிறவன் 10th படிக்கிறவங்களாம் உள்ளே வரான். எப்படி வந்து திமுக மகளிர் மாநாடுக்கு வந்து அந்த இந்த வடநாட்டு பெண்களுக்கெல்லாம் வந்து திமுகவோட ட்ரெஸ்ஸை போட்டு பெரிய கூட்டம் மாதிரி காமிச்சாங்க, பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? இந்த வடநாட்டிலேருந்து வராங்களே, பீகாரை சேர்ந்தவங்க, மேகாலயா சேர்ந்தவங்களுக்கெல்லாம் திமுகவுடைய சுடிதாரை போட்டு விட்டு அவங்க நடக்க வச்சு கூட்டத்தை காமிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் இதுக்கும். 64 லட்சம் பேரில் எத்தனை தாவேக்கா தொண்டல் இருக்கும்? ஏன்னா SIRல தாவேக்கா கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இல்லை, கடைசி கட்டத்தில் வந்து எதுவும் ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு விஜய் அறிக்கைலாம் கொடுத்தாங்க SIR சார்ந்த பணிகள். அதெல்லாம் சும்மா அறிக்கை ஒன்று போச்சுங்க. களத்தில் யாருங்க போனா? களத்தில் திமுகவும் அதிமுக மட்டும் தாங்க வேலை செஞ்சுது, பாஜக வேலை செஞ்சுங்க. மற்றபடி யாருமே SIRக்கு போகலங்க.
நீங்கள் எஸ்ஐஆர் போகாத ஒரே ரீசனால தான் படுதோல்வி பீகாரில் காங்கிரஸ் சந்திச்சது. ஏன்னா உங்களுக்கான ஓட்டளிக்கவர்களுக்கான மதிப்பை நீங்கள் நேராக சென்று கொடுக்கலன்னா அவங்களுக்கு திருப்பி ஓட்டளிக்க மாட்டான். திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக சேர்ந்து பாஜக தேர்ந்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான். ஆனால் அவர்களுக்கான இதை நீங்கள் போய் கொடுக்கணும். அவனோட ஆக்சஸை ரொம்ப எளிமையாக்கி கொடுக்கணும். இப்போ அஇஅதிமுகவோ பாஜகவோ ஒரு வீட்டுக்கு போகல, ஆனால் திமுக போயிட்டான். அவங்களுக்கு வேண்டிய விஷயம் எல்லாம் பண்ணித்தரான், 4 வாட்டி போகிறான். ப்ளஸ் அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க, அதுவும் பண்ணி கொடுத்தானா அவன் மனசு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதாங்க வாக்காளருது. என்னாச்சு நான் கட்சிக்கு இவ்வளோ வருஷமாக இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பு பூத் ஸ்லிப்பை நீங்கள் கொடுக்கல, நாங்கள் ஓட்டு லிஸ்ட்டு கேட்டால் நீங்கள் ஃபோனை எடுக்க மாட்டேன்ட்டிங்கன்னா அடி வாங்கிடுவான் அவன். அந்த மாதிரி ஒரு குரூப் மாறும். நீ தாவேக்கா அந்த மாதிரி என்ன ஒரு பர்மனெண்ட் ஓட்டு இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுங்க. அவங்க என்ன ஒரு மாயையில் இருக்கிறாங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. என்ன சொல்கிறாரு, எங்கள்கிட்ட வந்து 1,30,00,000 பேர் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு ரேஷன் கார்டு 2,30,00,000 ரேஷன் கார்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு போட்டால் கூட 1 கோடி ஓட்டு எங்களுக்கு வந்துன்றாங்க. இதெல்லாம் வாய் கணக்குங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் எப்படி நான் அதுதான் முன்னாடி பதிவிட்டேன் பாருங்க. நல்லதகடியோ அஇஅதிமுக 1 கோடி பேர் இருக்கிறான். நல்லதகடு தான் டிஎம்கேக்கு 1 கோடி பேர் இருக்கிறான். நல்லதகடு தான் பிஜேபிக்கு 70,00,000 பேர் இருக்கிறாங்க. ப்ரூவ்டு இதெல்லாம் ஓட்டு போட்ட ப்ரூவ்ட் செக்ஷன் இதெல்லாம். அப்போ மற்ற உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 50 லட்சம் இருக்கிறான்னா அப்போ இதையெல்லாம் தாண்டி தானே விஜய் பெறணும். அப்போ விஜயோட ஓட்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்க? ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து காங்கிரஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து மற்ற கட்சிகள் இருக்கவங்க தானே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தானே ஓட்டு போடணும். 8% இருக்கார்ல சீமா, 30 லட்சம் ஓட்டில் இருக்கார்ல எல்லாரும். அப்போ இதுலேருந்துலாம் ஒருத்தர் தானே வந்து போடணும். இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக போடுவார். என்ன இது? சரி, எல்லாருக்கும் நம்ம கேட்குறோம், விஜய்க்கு எதுக்கு ஓட்டளிக்கணும்? எதுக்கு ஓட்டளிக்கணும் சொல்லுங்கள்? அந்த கேள்வி எழுதா இல்லையா? ஒரு மாற்றம் சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லாருமே பேசணும். ஒரு மாற்றம் ரைட், நல்லா கேட்டு. இப்போ வந்து நல்லது கெட்டது வந்து மாற்றம் சார்ந்தான ஒரு விஷயத்தை தாவேக்கா யாரை மேற்கோள் காட்டுறாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை மேற்கோள் காட்டுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்கள் இப்படி தான் சொன்னீங்க, தொடர்பத்தை வச்சு அவர் டெல்லியை வென்றெடுக்கலையா, மும்பை பஞ்சாபை வென்றெடுக்கலையான்றார். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மகசோ விருது பெற்ற மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்திறன் குறைந்த ஒரு அதிகாரியாக வந்து ப்ரூவ் பண்ணவர். ஊழலுக்கு எதிராக அண்ணா சாரா பின்னாடி இருந்து இறக்கி எப்படி வந்து பெரியார் பின்னாடி அண்ணா இருந்து பெரியாரை சும்மா உட்கார வச்சு அண்ணா எப்படி ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சாரோ, அண்ணா சாரா பின்னாடி இருந்து அண்ணா சாரை சும்மா உட்கார வைத்து கெஜ்ரிவால் ஓவர்லுக் பண்ணி ஆட்சியை பிடிச்சார். அப்போ நிர்வாகத்திறன் பற்றி அவருக்கு தெரியும். ஊழலை பற்றி லோக்தள் வந்திருக்கலாம், அவங்களுக்கு ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லலாம். லோக்பால் ஒரு 2 சட்டம் வச்சுல லோக் ஆயுதா 2 வரத்துக்கான ப்ரெஷரை அவங்களாம் கொடுத்தாங்க. நிர்வாகம் படித்தவர், ஒரு ஐஏஎஸ் கேடரில் படித்தவர் அவர். இப்படி எல்லா திறனும் இருக்கிறத வச்சு நீங்கள் ஒரு சினிமா நடிகரோடு அவரோட எப்படி ஒப்பிடுறீங்க? அது ஒப்பிட முடியாதுல்ல. இப்போ கெஜ்ரிவால் பண்ணுறப்ப டெல்லின்றது சின்ன கான்ஸ்டியூஷன். டெல்லின்றது எவ்வளோ சின்ன ஊர்னு உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்லேயே எல்லாரையும் ரீச் பண்ணிடலாம். அப்படி தான் ரீச் பண்ணாங்க. அதுவும் கூட அப்பேற்பட்ட கெஜ்ரிவாலே முதல்ல ஆட்சி பிடிக்கிறப்ப காங்கிரஸ் ஆதரவோடு தான் ஆட்சி எடுத்துனார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் வித்ரா பண்ணி மறுபடியும் பண்ணார். மறுபடியும் இப்போ பெரும்பான்மையினு வென்றெடுத்து 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. எல்லாமே கூட்டணி நோக்கி தான் நகருங்க. நான் வந்து இப்போ விஜய் வந்து கூட்டணி வந்து இவர் யார் வேணும்னு கேட்குறாங்க தவிர இவர்கிட்ட வர கூட்டணி சேர்க்க மாட்டேன்றார். ஏன்னா அவரை அணுகக்கூடிய ஆக்சஸில் அவர் இல்லை. அதான் பிரச்சனை. நீங்கள் தனியரசே ஒரு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கொங்கு ஈஸ்வர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் விஜய் கட்சியில் சேரலான்னா யார்கிட்ட போய் அவர் சேருவார்? புஷியாந்திர போய் சேருவாரா? அவரு முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட ஜாகிரபி லிமிட்டு கூட அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது. அப்போ யார்கிட்ட பேசுவார்? அப்போ அவர் அதை யோசிப்பார்ல. நீங்களே யோசிப்பீங்களே, வாங்க ஒப்பனுங்க ஆதரவு கொடுக்கலாம், வரமானு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு வைப்பாங்க. அப்போ உங்களை சிவப்பு கம்பரம் வச்சு யார் வரவேற்கிறோ அங்கே தாங்க நீங்கள் போவீங்க. ஏங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்க இல்லையோ ஒரு கட்சியில் மேலே மரியாதை முக்கியங்க. இதுதானங்க முக்கியம். நீங்கள் ஜெயிக்கிறீங்க இல்லைன்றது கலைஞர் அவர் சொல்லுவார்ல, உங்களுக்கு 100 சீட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, 50 சீட்டு தான் கொடுத்தேன், மிச்சம் 50 சீட்டுக்கான இடத்த இதயத்தில் கொடுத்தேன் சொன்னாரா இல்லையா? 2வது என்ன சொல்லுவார்? 50 சீட்டு நீங்கள் இணையா பணம் போகிற, அதுக்கு எவ்வளோ பணம் வரும், அதை நானே கொடுத்துட்றேன்னு சொல்லுவார். அப்போ அவன் சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வந்துடுவான். கலைஞருடைய அணுகுமுறை, அவர் பேசின விதம், அவர் நம்மளை அரவணைத்தது, நம்மளை எப்படி விருந்தோம்பல் பண்ணுது, நமக்கு கொடுத்த மரியாதை, நம்மளை பற்றி நலம் விசாரித்தது, நம்ம கட்சியில் 10 சீட்டு கேட்டாலும் 5 சீட்டு கொடுத்தாலும் மிச்சத்துக்கு பணம் தரேன்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் சேர்ந்து வெளியில் வந்து அவன் தொண்டரில் அவன் கன்வின்ஸ் பண்ணுவான். நம்ம வந்து 10 சீட்டு கேட்டு போனோம், 5 தான் கொடுத்தாரு, மிச்சம் 5க்கான பணம் கொடுத்து நம்ம அந்த 5 பேரை நிற்க வச்சு ஜெயிக்க வைப்போம், நம்ம முதல்ல 5 பேர் போகணும்னு சொல்லி தொண்டர்கள் அது புரிய வைப்பான். இன்றைக்கி விஜய் எப்படி இருக்கா? ஆக்சஸே இல்லையா? அவர் யார் அணுக முடியாத இடத்துல இருக்கார். ஒரு மாய உலகத்தில் தானே அவர் இருக்காரு. ஆனால் அவங்க கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் எல்லாருமே வந்துன்னா விஜய் சொன்னால் போதுன்ற ஒரு மைண்ட் செட்டாக இருக்காங்களே. ஆனால் அதையும் நம்ம கன்சிடரபிளாக நம்ம எடுத்துக்கணும்ல. அதுவும் விஜய் சொன்னால் போதும்னா எப்படி? விஜய் சொன்னால் போதும்னா எனக்கு புரியல. என்ன சொன்னால் போதும்? ஒரு ஓட்டு போடுன்னு சொன்னால் ஓட்டு போட. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் விஜய் வெளியில் வரல நீங்கள் நினைக்கிறீங்க, வீட்டிலேருந்து ஒரு விஜயும் தேர்தல் சமயத்தில் வெளியே வரலாம். அதெல்லாம் சினிமா டைலாக்குங்க. ஏங்க தேர்தல்ன்றது பெரிய ப்ராசஸ்ஸுங்க. அது தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இப்போ திமுக ஒரு வேட்பாளருக்கு 5000 ரூபா கொடுக்க ரெடி ஆகிட்டுன்னா தாவேக்கா வேட்பாளர் என்ன பண்ணுவான்?
நான் சும்மா சொல்கிறேன், நடக்கும்னு சொல்ல, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி ஈரோடு கிழக்கில் பண்ணலையா? இன்றைக்கி பிஎல்ஏ வேணும், பிஎல்ஏ வேணுமா இல்லையா? பிஎல்ஓ வேணும், பிஎல்ஏ வேணும். இதெல்லாம் தாண்டி 10 பேர் பூத்தில் இருக்கணும். உனக்கு யார் ஓட்டளிப்பான்னு அந்த பிஎல்ஓ ஏஜென்ட்டுக்கு தெரியணும். அவன் ஓட்டளிக்க வரலன்னா அவனுக்கு எந்தெந்த கட்சிக்காரன்னு தெரியணும். அவன் வரலன்னா அவனை கூட்டிகிட்டு இருக்கிறதுக்குன்னு ஆக்சஸ் வேணும். எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ங்க அது. ஏன்னா ஈஸி நினச்சினுங்கிறாங்க அவங்க ஈஸியாக. இன்றைக்கி வந்து பிஜேபியே வந்து பூத்தில் 3 இடத்துல தாங்க இருக்குது. நம்பர் 1ல் வந்து திமுக இருக்குது, நம்பர் 2ல் அஇஅதிமுக இருக்குது. பிஜேபி 68,000 பூத் தான் பண்ணிருக்காங்க. 72,000 பூத் வந்துருச்சு. நீங்கள் ஃபில் ஆகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பூத் அவர் போட்டாங்க. இப்போ இதையெல்லாம் ஃபில் பண்ணணும். வீட்டுக்கு வீடு ஒருத்தர் வந்து ஓட்டு போடுவான்னு இவர் சொல்கிறாருன்னா காமெடியாக தானே இருக்குது. எப்படி போடுவான்? நீங்களே சொல்லுங்கள், எப்படி போடுவான்? இது வந்து பிஎல்ஓ வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா 1-to-1 நாங்கள் பேசுகிறோம், கால் சென்டர்லாம் வச்சு பேசுகிறோம்னா ஆதவர்ஜனா பேசுகிறாருல. அதாவது ஆதவர்ஜனா வந்து அவருடைய வியூக அமைப்பை வைத்து பொது வழியில் வைக்கிறார் தவிர, இன்றைக்கி பிஎல்ஓ வந்து எல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி வலைதளத்துலேயும் மற்றலையும் தெரிய ஆரம்பிச்சிருங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் தான் அவர் வச்சுருக்காரு. அது இப்போ நடைமுறையில் இருக்கா இல்லைன்னு தெரில. ஜான ஆரோக்கியசாமி வச்சுருக்காரு, இவருன்னு வச்சுருக்காரு. அதெல்லாம் சாத்தியப்படாதுங்க. அவங்கள வந்து பிஎல்ஓலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பிராண்டை எப்படி டெவலப் பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ இவர் இருந்தார்ல, நம்ம இப்போ தோத்துட்டு போனார் இதில் பீகாரில், பிரசாந்த் கிஷோர், ஐபேக் நிறுவனம். அவர் வந்து ஒவ்வொரு பிஎல்ஓ போய் இறங்கி ட்ரைனிங்காக கொடுத்தாரு. ஸ்டாலின் அவரை முன்னிலைப்படுத்தலாம், அவர் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அவர் என்ன மாதிரி வேர்டை யூஸ் பண்ணலாம், ஸ்டாலின் தான் வராரு, விடுதலை தர போகிறாருன்னு ஒரு ப்ராசஸை கொடுக்கலாம். வேறு மாதிரி என்ன பண்ணலாம், வேறு மாதிரி அவருக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்கலாம். செங்கலை கூட்டு காட்டினா இது பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இப்படி மாற்றுங்க, இந்த ட்ரெஸ்ஸை பண்ணுங்கள், நடு ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணுங்கள், கிராம சபை கூடுதல் உட்காந்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஐடியாஸ். மாதிரி சட்டசபை நடத்துங்கன்னு இந்த மாதிரி தான் பண்ண முடியும். தவிர கிரவுண்டுக்குள்ளே யார் வேலை செய்வானா, அந்த மாவட்டத்தினோட மாவட்ட தலைவரும் மாவட்ட செயலாளரும் தான் அந்த கிரவுண்டில் வேலை செய்வோம். இது மாதிரி செய்யறதுக்கு அவங்க ஆள் இருக்காங்களா? சரி, இப்போ மிகப்பெரிய கடுமையான போட்டியாக ஒரு தொகுதியில் இப்போ பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த ஒரு வேட்பாளரும் திமுக வேட்பாளர் இருக்கிறாங்க. அதில் போய் தாவேக்கா நிற்கிறாங்க. இவங்க 2 பேருடைய பணபலத்துக்கிட்ட நிற்க முடியுமா? தாவேக்காவில் இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாமே பெருங்கொண்ட பணக்காரங்களா? சொல்லுங்கள். அதை வச்சுனா தவிர வேறு யார் பெருங்கொண்ட பணம்? நீ புஷியானந்த் எவ்வளோ பணம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிர்மல்குமார் என்ன கண்டிஷனில் இருக்கார், ராஜ்மோகன் என்ன இருக்கார், லைலா மல்ல என்ன இருக்காரு, செங்கோட்டையன் எப்படி இருக்கார்? இதெல்லாம் யார்? அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் தவிர ஓவராலாக இது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கான பிரதிநிதியாக தான் அவங்க இருப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான லீடராக அவங்களால வரவே முடியாது. அதற்கேற்ற பணபலமும் கிடையாது. நீங்கள் எலெக்ஷனில் இன்றைக்கி 90 லட்ச ரூபா செலவு பண்ண சொல்லுது. எம்பி எலெக்ஷனில், நாடாளுமன்ற இப்போ சட்டசபை எலெக்ஷன் 40 லட்சம் செலவு பண்ண சொல்லுது. இந்த 40 லட்சம் செலவு பண்ணுற கேபபிளான பர்சன் கேண்டிடேட் அவங்கள்ட்ட இருக்கிறாங்களா? இப்போ கட்சியும் செலவு பண்ணல. ஒரு வேட்பாளர் வந்து அஇஅதிமுக ஒருத்தர் வராரு, நீங்கள் எவ்வளோங்க செலவு பண்ண முடியும்? ஐயா எனக்கு வந்து 40 லட்சத்தில் 20 லட்சம் தான் இருக்குது. சரி, நல்லா இருக்கேன், நான் 20 லட்சம் தரேன்னு சொல்லி கட்சி கொடுக்கும். கட்சிக்கான சேவிங்ஸ் அங்கே இருக்குது. திமுக கொடுக்கும், பிஜேபி கொடுக்கும், காங்கிரஸ் கொடுக்கும். இப்போ நீங்கள் போகிறப்ப எங்கே நிற்கிறோம், எப்போ எங்கிட்டலாம் பணம் இல்லை, 40 லட்சம் நான் சொல்லுவது 40 லட்சம். அது 40 லட்சம்லாம் பார்த்தா நீங்கள் 5 கோடி 6 கோடி இல்லாமல் எம்எல்ஏ லட்சம் நிற்க முடியாது. நானே செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவு யார் அவங்கள்ட்ட இருக்கிறாங்க சொல்லுங்கள். 2ஆம் கட்ட தலைவரில் யார் இருக்கிறாங்க? நீங்கள் வந்து திமுக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு கோட்டையாக வச்சுருக்கு. அஇஅதிமுக ஒரு மாவட்டத்தையும் ஒரு கோட்டையாக வச்சுருக்கு. பிஜேபி ஒரு மாநிலத்தையும் கோட்டையாக வச்சுருக்கு. அந்த மாதிரி என்ன கோட்டை வச்சுருக்கீங்க? பனையூர். அவ்வளோதான். ரொம்ப இது வந்து எளிமையாக இதை புரிகிற மாதிரி சொன்னாவே மக்களுக்கு புரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்கள்னு சொல்கிறேன். இதை விஜய் புரிஞ்சிக்கல. அதான் எடப்பாடி அவர் சொல்கிறார், களத்துக்கு வந்து களத்தை பாருங்கள். நீங்கள் வந்து நடப்பே தெரியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எடப்பாடி அவர்கள் விஜயே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் என்ன சொல்கிறார், வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஓட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு இருக்க ஒருத்தர் வந்து ஓட்டு போடுவார். விஜய் சொல்கிறார் வச்சுக்கோங்க. அருண்ராஜ் சொன்ன விஷயம். அப்போ ஒரு அந்த வீட்டில் இருந்து அவர் கிளம்பி எந்த பூத்துன்னு கண்டுபிடிச்சி அவர் தாவேக்காக ஓட்டு போட்டு அவர் ஓட்டு போட்டது கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கான ப்ராசஸ் செய்யறதுக்கு அங்கே யார் இருக்கா? எங்கள் வீட்டில் ஒரு விஜய் ரசிகர், என் பையன் விஜய் ரசிகர். என் பையன் ஓட்டை வாங்கணுன்றது பிஎல்ஓவுக்கு தெரியணும். என் பையன் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு மூடாகுது, நான் படத்துக்கு போகிறேன்னு போயிட்டான் ஓட்டு போடாமல், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? படத்தை தூங்கிட்டான், ஒரு நாள் லீவ் கிடைக்குது, என்ன முடிஞ்சிச்சு. நான் சொல்ல அது இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? திமுகவோ அதிமுகவோ விருகம்பாக்கத்துலேருந்து மிஸ்டர் வெங்கடேசன் வரல, ஏன் வரல? மணி 4 ஆயிடுச்சின்னு 1 மணி நேரம் தான் பூத்து இருக்கும், இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கும், டோக்கன் கொடுக்கணும், உடனே போய் சேருன்னு சொல்லி 2 பேரை பிஎல்ஓட சொல்லி 2 வெளியே போய் நிற்பான், அவனை அனுப்பிச்சி விடுவாங்க. ஏன்னா தேடுவாங்க வலை போட்டு.
இல்லைப்பா நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், நான் அங்கேயே இருக்கேன், நான் வரேன்னு சொல்லி என்னை பிடிச்சி வண்டியிலையோ கார்லையோ கொண்டு வந்து நேராக வச்சு டோக்கனை வாங்கி கொடுத்து என் ஓட்டை பதிவு பண்ணணும். ஏன்னா அது அவனுடைய பர்மனன்ட் ஓட்டு. இல்லை வரவே முடியாதுன்னு பிளான் பண்ணால் அது ஓட்டு அது குத்துறதுக்கான வேற, அது தனி ப்ராசஸ். கள்ள ஓட்டு குத்துவானுங்க, அது தனி ப்ராசஸ். ஆக்சுவலி இன்னும் டிவிக்கு ஒரு சில விஷயம்லாம் புரியல. திமுகவோ அதிமுகவோ கடைசி நேரத்தில் நாளைக்கு சாக போகிற நிலைமையில் இருக்கிறவங்களை கூட தூக்கிட்டு வந்து கூட ஓட்டு போட வைக்கிறதுக்கான காரணமும் தேவையும் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்லை, டிவிகேக்கு வந்து ஒரு மாய அரசியல் இருக்காங்க, கிரவுண்டுக்குள்ளேயே வரல அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிகமான இடத்துல, ஏன்னா இன்னைக்கு கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாக்கு பப்ளிக் வரணுங்க. அந்த இடத்துல அண்ணாவுடைய புகழ் பேசுறதுக்காக அந்த கட்சி வச்சிருக்கீங்க. இல்லை அண்ணாவோட புகழ் பேசியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவோட நினைவுனால ஒரு வாயும் திறக்கலையே. அது தனி சர்ச்சை, அது நேற்று சர்ச்சை வந்துருச்சு. அண்ணாவை பற்றி அவ்வளோ வாய்கிழியே பேசினவர் அண்ணாவுக்கு ஒரு படத்துக்கு ஒரு மாலை கூட அவர் போடல. அண்ணாதில் வருத்தப்படுறாராம். அண்ணா நாளாக இருந்த இந்த கட்சியில் இவங்களாம் வந்து இருக்கிறாங்களே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்றார். அதே அண்ணாதில் இப்போ வருத்தப்படுவார்ல, இவெல்லாம் அரசியலுக்கு வந்து நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமே, இவெல்லாம் வந்து வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறாங்களே, இவெல்லாம் காமராஜரை பற்றி பேசுகிறானே, அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்க, இல்லை காமராஜர் அஞ்சலி அம்மையை பற்றி பேசுகிறான்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா? காமராஜர் பாலிடிக்ஸ் தோக்கடிச்சது தான் அண்ணா பாலிடிக்ஸ். ரெண்டு பேரும் எப்படி ஒரே கான்ஸ்டன்ட்டாக ஒரே தட்டை வச்சு இவங்களால பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? சொல்கிறேன், இவருடைய அரசியல் வந்து சக்கரை பொங்கலில் ரசம் ஊற்றி சாப்பிட்ற கதைங்க. இங்கேருந்து நீ வா, அங்கேருந்து அதுவா, அங்கேருந்து இதுவா. இன்னும் கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒரு பி ராமமூர்த்தி அவர்கள் ஐயாவையும் கக்கனவர்களையும் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க பாருங்கள், ஜீவா நான் நல்லக்கண்ணு சார், இவங்கள தான் இன்னும் எடுக்காமல் இருக்கிறானுங்க. அதையும் எடுத்து போட்டுருவானுங்க கொஞ்சம் நாளில். அதுவும் இருக்கட்டுமே, ஒரு ஓரமாக இருக்கட்டுமே, எதுக்கு அந்த விடுவானு, அதுவும் ஃபோட்டோ இருக்கட்டுமே. போனதில் ஆதவர்ஜனை பேசினார், கார்ல் மார்க்ஸ் பற்றி ஒரு வார்த்தை பேசுவார், பொது உடைமை பற்றிலாம் பேசுகிறான். அவன் பேசுகிறான் டாஸ் கேபிட்டல் இருந்து ஒரு நான் சொல்கிறேன், இதே அண்ணாதில் உயிரோடு இருந்தார்னா பெரியாரோ இவங்க சொல்கிற ராமசாமி உயிரோடு இருந்தால் தடியாலே போட்டு ஆதவ நடிப்பார். ஏன்னா என்னை பற்றிலாம் நீலாம் பேசுறியாடா அப்படின்னு நடிப்பாங்களா இல்லையா? என்ன அறிவார்ந்த அரசியல் இருக்குங்க, எனக்கு புரியலைங்க. அரசியல்ன்றது நடைமுறை அரசியல் உள்ளன்றது தனிக்கதை. அதிகாரத்தை சுவைச்சிருந்தா கூட அவங்களை எடுத்துப்போம். இப்போ வந்து ஆதவர்ஜனா 2 டைம் எம்எல்ஏ இருந்தாருங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த அரசியலை பற்றி ஓரளவு அவருக்கும் இந்த வரையும் எம்எல்ஏல முக்கி போயிட்டு திமுக போய் வரல, விடுதலை சிறுத்தைகளும் வரல, இதில் வந்திருக்காரு. புசி ஆனந்த் தமாத்துண்டு ஊரில் வந்துட்டு ஒரு 3 மாதம் எம்எல்ஏ இருந்துட்டு அது ஒரு தனி கதை பண்ணி உள்ளே வந்திருக்காரு. நிர்மல் குமார், பெல்டி குமார் எதுலேயும் எம்எல்ஏ ஆகலை. யாருக்குமே ஒரு தேர்தலுக்கான நடைமுறைக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. சரி, நான் இன்னொன்றுக்கு வரேன். நான் சொன்ன இந்த 5 பேர் 6 பேர் அருண்ராஜ் முதல் கொண்டு சொல்கிறேன், ஏற்கனவே 2-3 வார்டு எலெக்ஷன் இன்னும் தோத்துட்டு இந்த கட்சிக்கு வந்தால் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லை, எவனுமே இதுவரை நின்னது இல்லைங்க. செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், அப்புறம் ஆதாமி அவள் காலத்தில் அதிமுகவில் இருந்த ஒரு 4-5 பழைய எம்எல்ஏ. செங்கோட்டையெல்லாம் ரிட்டையர்ட் பீஸுங்க, அதெல்லாம் இந்த இதிலே கொண்டு வராதிங்க, அதெல்லாம் ரிட்டையர்டான கேஸுங்க, அதெல்லாம் உள்ளே கொண்டே வராதிங்க. இப்போ நிர்மல்குமார் பிஜேபியில் இருந்தார், நம்ம அஇஅதிமுகவில். அப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும், யார் மேல்கட்ட தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. இப்போ விஜய் வந்துட்டு இந்த முதல்ல நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம், எங்கள் இலக்கு வந்து 2031 2036 அப்படின்னு சொன்னால் இதை பற்றி பேச வேண்டிய வேலையே இல்லை. நான் தான் முதலமைச்சர்ன்றார்ல அவரு. எல்லாருமே சீமான் சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு. சீமான்லாம் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நல்லது கிடையாது. சீமான் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனு, இது சட்டசபை எலெக்ஷனு, ஊரக எலெக்ஷன் எல்லாமே நின்று தோற்று இன்னைக்கு வந்து 8% ஓட்டுக்கு வந்திருக்காருங்க. அதெல்லாம் ஒத்துக்கணும். சீமான் விஜயோட ஒப்பிடக்கூடாதுங்க. நீங்கள் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் கூட இருந்த ஆட்கள் அரசியல் வயப்பட்டவர்களாக தான் என் கேள்வி. இப்போ நான் சொல்கிறேன் 5 பேரோ 10 பேரோ, இப்போ நீங்கள் செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரனை தவிர்த்து மற்றவர்கள்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் 3 வார்டு நின்று ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ நின்று இருக்காங்களா? ஸ்ட்ரெயிட்டாக எப்படிங்க முதலமைச்சராக முடியும்? ஆல்ரெடி இங்கே வந்து ஃபிக்ஸடாக இருக்குங்க ஓட்டுகள். திமுக ஊழல் கட்சின்னு தெரிந்தும் 1 கோடி பேர் ஓட்டளிக்கிறான். எம்ஜிஆர் ஓப்பன் பண்ண கட்சி இன்னைக்கு ஜெயலலிதா இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்குறாரு நினைச்சாலும் 1 கோடி பேர் ஓட்டளிக்கிறான். பாஜக இந்துத்துவா கட்சி தான், ஆமாம் இந்துத்துவா கட்சி தான், நாங்கள் ஓட்டளிக்கிறான். நாம் தமிழர் கட்சி சீமான் தமிழ் தேசியம் பேசுகிற அதுக்கான ஒரு ஓட்டளிக்கிற ஃபிக்ஸட் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள் தனியாக அவங்களுக்குன்னு இந்த தேவத்தூர் மேலே வானத்துலேருந்து வருவானா ஓட்டு போடுறவன்? இதுலேருந்து தான் வரணும். இதை தான் நம்ம சொல்கிறோம், அரசியலுக்கு யதார்த்தத்தை நம்ம சொல்கிறோங்க. இல்லை மற்ற கட்சிக்காரங்க ஓட்டு பண்ணால் கூட அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஒரு பேசணும். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் இந்த 15 லட்சம் கோடி நாங்கள் வந்து அடைத்து விடுவோம், எங்களுக்கு இந்தந்த திட்டங்களை செயல்படுத்துவோம்னு சொன்னால் கூட ஒரு நம்பிக்கை வரும். இன்றைக்கி எடப்பாடி தான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு நேற்று உடனடியாக ஏற்கனவே 5 விஷயம் சொன்னார். நேற்று ஒரு 5 தேர்தல் மேனிஃபெஸ்டோ சொல்கிறாரு. எளிய மக்களிடம் வெகு சீக்கிரத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இங்கே வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்க, எடப்பாடி வந்தால் 2000 ரூபா குலவிளக்கு திட்டத்தின் மூலம் தரன்றாரு. முதியோர் திட்டத்துக்கு இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, இப்போ எடப்பாடி 2000 ரூபா தரன்றாரு. ஆதரவற்ற
மாற்றுத்திறனாளிக்கு லோன் தரன்றாரு, சிறுபான்மைக்கு லோன் தரன்றாரு, மாற்றுத்திறனாளி லோனை தள்ளுபடி பண்ணுறாரு, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறாரு. இப்படி சொல்கிறப்ப இது இப்பயே சொல்கிறப்ப போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். யார் ஃபஸ்ட்டு அவள் தான் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். இதுதான் வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசுமா. இன்றைக்கி வரையும் அவருக்கு எதை பற்றி எதனா பேசியிருக்காரா? நான் பேச ரொம்ப சிம்பிள். நாளைக்கு விஜய் தான் முதலமைச்சர்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். விஜய் முதலமைச்சரே ஆகிட்டார். என்ன திட்டம் இருக்கு உனக்கு? பாஜகவை எதிர்க்கிற, அஇஅதிமுகவை எதிர்க்கிற, திமுகவை எதிர்க்கிற, சீமானை எதிர்க்கிற, எல்லாரையும் எதிர்க்கிற. எப்படி நீ வந்து 15 லட்சம் கோடி அடைச்சி இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்டமைப்பான ஒரு டிசைன் ஒன்றில் ஏற்படுத்த முடியும்? இல்லை, புதுசாக கொண்டு வர வேண்டிய தேவைன்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் அது ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பன்றது வச்சு தாங்க மையப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு வந்து பணமாக இல்லை, நான் ஊழல் செய்யணுமா, அவ்வளோ பணம் இருக்குன்றாரு. ஆனால் 3 விஜய் வெளியில் வெள்ளையில் வாங்குறாரா கருப்பு வாங்குறாரான்னு யாருக்கு தெரியும்? ஜெயக்குமார் அவர்கிட்ட வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து இறக்குமதி பண்ணதுக்கான வழக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் அவர் விடுதலை பெறல. அந்த ஃபைனை கட்ட மாட்டான்னு உச்சநீதிமன்றம் நறுக்கு கொட்டுச்சு. நீ வந்து இவ்வளோ பணம் இல்லாதால ஒரு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அசிங்கமாக குட்டுச்சு. அதுக்கே அது வெக்கம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க. ரெண்டாவது புலிப்படத்தில் 35 கோடியை மறைச்சிட்டான்னு சொல்லி 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்க இன்கம் டேக்ஸு. அது வந்து நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி அது வழக்கு லேட்டாக ஃபைன் போட்டால் அது போயிட்டுருக்கு. 3வது டிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் எல்லா டிக்கெட்லையும் 2000 3000 தான் விற்கிறானுங்க. அதை பற்றி நான் பேச மாட்டேன். அது ப்ரொடியூசர் கணக்கு, உன் தலையெழுத்து நீ 2 3000 கொடுத்தா ரெகுலேட் பண்ண வேண்டியது இந்த கவர்மெண்ட் தானே. இந்த கவர்மெண்ட் ஏன் பண்ணலன்னு கேள்வி. அப்போ வந்து பிளாக் டிக்கெட்டு வந்து இந்த அரசாங்கம் கையப்படுத்தலை. இப்போ இடையில கூட ரோஹினி தேட்டரில் 2 பேர் செத்தவனு தானே சிறப்பு காட்சியை ரத்து பண்ணிச்சிங்க. ரோஹினியில் அஜித் ரசிகரும் விஜய் ரசிகரும் ஒருத்தன் ஜீப் மேலே ஏறி ஒருத்தர் செத்து போனால், அது லாரி மேலே ஏறி ஒருத்தர் செத்தே போனான் டான்ஸ் ஆடி. அது யாரும் போய் பார்க்கல. 2 சரத்குமார் தான் போய் பார்த்து ஒரு நிவாரணம்லாம் கொடுத்தாரு. அஜித்தும் கண்டுக்கல, விஜயும் கண்டுக்கல. ரைட்டாக அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, சிறப்பு காட்சி வந்து ரத்து பண்ணாங்களே. இன்றைக்கி இப்போ சிறப்பு காட்சியை ரத்து பண்ணாலும் எங்களுக்கு வேணும்னு ப்ரெஷர் பண்ணி, ஏன் வெளியிடுறதே திமுக தான் வெளியிடுது படத்தை. இன்பநிதி தான் படத்தை வெளியிடுறாரு. அப்போ அவர்களே சட்டம் போட்டு அவங்களே மீறி 9 மணிக்கு சிறப்பு காட்சி வைக்கிறாங்க. ரைட்டா? அப்போ அந்த 9 மணிக்கு சிறப்பு காட்சி வைக்கிறப்ப இங்கே 130 ரூபா தான் டிக்கெட் விற்கணும் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுறத 2000 3000 கொடுத்து ரசிகர் வாங்குறாங்களே. அந்த முதல் ஷோ யார் பார்க்குறா? குடும்ப சபை பார்க்குறானா? கூலி வேலை செய்கிறவன் போய் பார்க்குறானா? அப்போ தன்னுடைய ரசிகர்கள் தானே போய் அந்த அவ்வளோ பணத்தை கொடுத்து பார்க்குறான். அப்போ அவனுடைய பணம் வேஸ்ட் ஆகுன்றது அவன் கட்சித் தலைவர் சொல்லணும்ல. ரசிகர்லாம் நீங்கள் 2000 3000 கொடுத்து படம் பார்க்கக்கூடாது, தப்பு. 130 ரூபா கொடுத்தா படம் பார்க்கணும், 170 ரூபா கொடுத்தா படம் ஆகணும், அதுக்கு மேலே டிக்கெட் விற்றீங்கன்னா நான் அனுமதிக்க மாட்டேன்னு வாயிலிருந்து சொல்லணும் இல்லைங்க. அதாங்க தலைவர். நான் நடிச்சு கொடுத்துட்டா நீ எவ்வளோ வேணால் வாங்கிக்க, நீ உன் ரசிகரே உன்னை பார்க்கறதுக்கு 3000 காசு கொடுத்து பார்க்கணும். அதனால தான் கூட்டம் கூடுது. கூட்டம் ஏன் கூடுது? ஆஹா, இவரை பார்க்கணுன்னா முதல் ஷோ கொடுத்து பார்க்கணும், 2000 கொடுத்து பார்க்கணும், இந்த இடத்துக்கு போனால் ஃப்ரீயாக வராது, போய் பார்த்துட்டு வருவோம். அப்படி தாங்க கூட்டம் கூடுது. ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா, திரையிலே பார்த்துருந்தோம், தரையில் வராரு பார்க்கலாம். அந்த கூட்டத்தை இவங்க ஓட்டான்னு நினைக்கிறாங்க. இவங்க அவ்வளோதான். கூவுற கூட்டம் கத்தலாம் ஓட்டா மாறாதுன்றதுக்கு நிறைய உதாரணம் வைக்கிறோம். என்டிஆரை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உதாரணங்கள் தான். ரெண்டாவது இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, மக்கள் எல்லாமே என்ன ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த விசிலடிச்சாங்குஞ்சிகள் யாருமே குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை. இது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். 18லேருந்து 21 வயசுன்றது உங்களுக்கு என்ன வயசு? ஓடுற வயசு, குடும்பத்தை காப்பாற்றுற வயசு, உங்களுடைய வாழ்வியலை நிலைநிறுத்தக்கூடிய வயசு. நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்க 18 வயசில், இப்போ 10th 15 வயசில் முடிக்கிறீங்க, 17 வயசில் முடிக்கிறீங்க, 21 வயசில் காலேஜ் முடிஞ்சு 21 வயசுலேருந்து நீங்கள் ஒரு வேலை தேடி உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான இடத்தை நோக்கி நகர்றீங்க. அதனால தான் பாருங்கள் 5 வருஷம் வேலை செஞ்சு 27 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த வயசு என்ன வயசு? உங்களுக்கு ஓடுற வயசு, துடிக்கிற வயசு, எப்படியாவது ஜெயிக்கணுன்ற ஒரு ஃபயரான வயசு. அதனால தான் பாருங்கள் சேல்ஸ் எல்லாம் வந்து அந்த சின்ன வயசு பசங்களை எடுத்து வந்து போடுவாங்க. ஏன்னா பிச்சுக்கிட்டு ஓடுவான் அவன் டார்கெட்டுக்கு. ரைட்டா? அந்த டைமில் நீங்கள் அரசியல் வயப்பட்டு நீங்கள் எதை நோக்கி நகர்றீங்க? போலி கோஷங்களை நோக்கி நகர்றீங்க. இது மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நான் அதை நேர்கொண்டு பார்த்தேன். ஏன் அந்த குஷன் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா, இன்றைக்கி விஜய்யுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகள் எல்லாமே கார் வச்சுருக்கான். பெரும்பான்மையான நிர்வாகி 25 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிறான். அவனுக்கு ஏன் அந்த குஷன் கிடைக்குது? அவங்க அப்பா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்காரு. அவங்க அப்பா நாய் பையாக கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இந்த பிள்ளைய ஆளாக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணுறப்ப, அந்த புள்ள நான் ஆளாக மாட்டேன், நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லி அப்பா வச்சு 2 காரில் ஒரு காரை வாங்கிக்கிறான். அதில் கொடியை போட்டுக்கிறான். அப்பா எப்படியும் இப்போ பேக்கெட் பண்ணி தர்றாரு, அதில் பெட்ரோல் போட்டுக்கிறான், துண்டை போட்டுக்கிறான், எங்கள் தலைவர் விஜய்ன்னு சொல்லி வந்து கத்துறான். அது ஓடக்கூடிய வயசு. இந்த மைனூட்டான அரசியல் இங்கே இருக்கவும் புரிஞ்சிக்கணும். நீங்கள் வீரவாண்டியில் கூட்டம் வைக்கிறாரு, எல்லாரும் தன்னுடைய ஒரு நாள் வருமானத்தை விட்டு தான் அங்கே போகிறான். நான் சொல்கிறது பெரிய கட்ட தலைவர்கள் பதவி காசு கொடுத்து வாங்குறவனுக்கெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்.
கார் வச்சுருக்கான், இனோவா வச்சுருக்கான்னா அவங்க அப்பா பெருங்குண்டத்தில் இருக்கிறான். புள்ள வந்து 22 வயசுக்குள்ளே வேலையை போய் சம்பாரித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி மனைவி மக்களை காப்பாற்றி தன்னை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் பிள்ளைய அவங்க அப்பா வச்சுக்கல. ஏன்னா அவங்க அப்பா வெல் குஷனில் இருக்கார். அவருக்கு ஒரு 4 வீடு இருக்குது, 3 கார் இருக்குன்றப்ப ஒரு காரை வாங்கி கொடியை போட்டு இவன் அரசியலுக்குள்ளே போகிறான். அவங்க அப்பாவும் கண்டுக்கல, எப்படியோ போய் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த வயதை தாண்டி நீங்கள் போயிட்டால் உங்களால் ஓட முடியாது. அப்பாவோட நிழலில் பாதி பேர் இன்றைக்கி தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறான். அதே மாதிரி தான் அன்றாடங்காட்சிகள் பாதி பேர் தன் வருமானத்தை விட்டுட்டு அங்கே வரான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே நெய்வேலி இதில் வந்து மாஸ்டர் படப்பிடிப்பில்லப்போ விஜய் வந்து இங்கண்ட இடி அதிகாரிகள் வந்து கைது பண்ண போகிறாங்க, ஆஃபீஸுக்கு கூட்டு போக போகிறாங்கன்னு ஒரு இது பரவணுன்னே உடனே மெசேஜ் பண்ணுறாங்க, சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய அனைத்து தாவேக்கா தொண்டர்கள் வாங்க, இங்கே விஜய்க்கு வந்து ஆதரவாக வாங்கன்னு சொல்லி நெய்வேலி நிக்லெட் கார்பரேஷன் கிட்ட எல்லோரும் போனாங்களா இல்லையா? விஜய் வந்து கேரவனில் மேலே செல்ஃபி எடுத்தாரா இல்லையா? ஏன் அந்த கூட்டத்தை கூட்டினாங்க? அமலாக்கத்துறையிட்ட அவங்க காட்டுறாரா என்கிட்ட எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பாருங்க, நீ எவ்வளோ கூட்டம் வேணால் தூக்கி எதுவுமே காரில் போட்டு இந்த பக்கம் ஒரு அதிகாரி இந்த பக்கம் அதிகாரி கூட்டு போனாங்க அவரை. அது தனி கதை, ரைட்டா? அப்போ அதிகாரி தான் அருண் அப்படின்னு இருக்கட்டு போகிறோம். அன்றைக்கு புஷியானந்துக்கு அனுப்பிச்ச மெசேஜுக்காக வந்தவன் எல்லாம் தன்னுடைய வருமானத்தை விட்டு வரான். இல்லை அவர் பேசினார்ல, என்னது உனக்கு போனஸ் முக்கியமா, லீவ் தர மாட்டேன்னு சொன்னா வேலையே வேணாம் தலைவர். இவெல்லாம் ஒரு தலைவர். என் தலைவன் கூப்பிட்டுட்டான், என் தலைவரை பார்க்கணும், லீவு கேட்டேன், லீவு தரமாட்டேன்னு சொன்னானா வேலையே வேணான்னு சொல்லிட்டு என் தலைவர் வந்துட்டான். தலைவரே நீங்கள் எது பண்ணுறீங்களோ இல்லையோ என் பலூனு மேலே போயிடுச்சு தலைவரே, அந்த பலூனில் விஜய் ஃபோட்டோ இருக்குது தலைவரே, அந்த பலூனை வந்து விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தலைவரே, அந்த பலூனை வாங்கித்தாங்க தலைவரே சொன்னாரா இல்லையா? நான் விஜய் இட்டாரேன் நீ இட்டாரியா சொன்னாரா இல்லையா? இவன்லாம் ஒரு தலைவர், இவருக்கு முன்னாடி தொண்டர்கள். எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இப்போ அண்ணாதுரையும் பெரியாரோ இன்னைக்கு கொண்டாடுக்கிற 5 தலைவர்கள், அது நம்ம அஞ்சலி அம்மாவோ, காமராஜரோ, அம்பேத்கரோ, நம்ம பெரியாரோ, வேலுநாச்சியாரோ எல்லாம் உயிரோடு இருந்தாங்கன்னா ஓட ஓட அடிப்பாங்க அவரை. பெரியாரெலாம் குச்சியை வச்சு நம்பி எடுப்பார். அப்போதைக்கு தேவையான அரசியல் பண்ண திமுகவே பெரியார் எவ்வளவு விமர்சிச்சிருந்தாரு நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். இப்போ இந்த மாதிரியான அரசியலை பெரியார் பேரை சொல்லிட்டு பண்றவங்களை பார்த்துருந்தாரு என்ன சொல்லியிருப்பார் பெரியார்? பெரியார் வந்து இந்த சில ஒரு வசனம் சொல்லுவாங்களா, நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்களும் வாழ்கிறதுல பெருமை கொள்கிறோம் அப்படின்னு. அதை அப்படியே மாற்றிக்கங்க, அவ்வளோதான். ஏன்டா நாதாரி, நீ எங்களை வச்சு நீ வாழ்ந்த காலத்தில் உன்னை பார்க்க வைக்கிறியாடான்னு சொல்லி சிறுமை தான் படுத்துவாங்க. அதை அதாவது எப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவுட்டு விரும்புகிறேன். ஒரு மாய அரசியலில் இருக்கிறாங்க, ஒரு யதார்த்தத்தை நோக்கி நடக்கணும் அரசியல். அதுதான் நான் உங்களுக்கு அந்த உதாரணத்தை சொன்னேன். இன்றைக்கி ஒருத்தன் ஓடுற வயசில் நீங்கள் அரசியல் வயப்படுத்துறதே தப்புங்க. அரசியல் வயப்படுத்துறதே தப்பு ஓடுற வயசில். நீங்கள் கம்யூனிஸ்ட், அதை நான் பாராட்டுவேன். கம்யூனிஸ்ட்டில் வந்து காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வான். 5 மணி நேரம் பார்ட்டி ஆஃபீஸ் வந்துடுவான், தீக்கதிர் எடுத்து படிப்பான், ஃபுல்லாக உலக பொது உடைமை பற்றி ஃபுல்லாக படிப்பான். மறுநாள் காலையில் எங்கேமா போவான்? வேலைக்கு போயிடுவான். மற்ற வேலை நாட்கள் லீவு நாட்டில் தான் போராட்டத்தை வைப்பானுங்க. சண்டே அன்றைக்கி ஒரு உண்டியில் வச்சுட்டு உட்காந்துட்டு கற்றுவானுங்க. இந்த நாடகம் போடுவானுங்க, வீதி நாடகம்லாம் போடுவானுங்க. எல்லாம் அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணி கோவன் போன்ற ஆட்கள் மாதிரிலாம் போட்டு வீதி நாடகம் போடுவானுங்க. மறுநாள் காலையில் வேலைக்கு போயிடுவான். ஏன்னா அவன் வேலைக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்றணும். கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள், அன்றைக்கு ஜனசங்கம் சேர்ந்தவர் எம்எல்ஏ எம்பிக்கெலாம் என்ன சம்பளம் எம்பி எம்எல்ஏ வராங்களோ அதை அப்படியே கட்சி குத்துணும். தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு கட்சி கொடுத்துடணும். கட்சி உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பொருளாதாரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை கொடுக்கும். இது ஒரு டிசிப்ளின், நான் ஒத்துக்கிறேன். மற்ற கட்சியில் இல்லை, அது ஒத்துக்கிறேன். கரெக்டா? இன்றைக்கு அந்த மாதிரி தகவல் தோட்டல் இருக்கிறானுங்க. இன்றைக்கி வந்து விக்கிரவாண்டியில் வேலை வெட்டி இல்லாமல் இத்தனை பேர் கூடுறான். இப்போ நீங்கள் சொல்லலாம், இப்போ நாங்கள் வந்து மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் போட்டோம், நாங்கள் எல்லாம் 5 லட்சம் பேர் கூடணும். நீங்கள் இதே கேள்வி என்கிட்ட வைக்கலாம், நீங்கள் 5 லட்சம் பேர் கூட்டிங்களே வேலை வெட்டி இல்லாங்களா? நாங்கள் வேலை வெட்டி இல்லாங்களா? நாங்கள் அந்த கட்சியினுடைய அடிப்படையான சித்தாந்தம் தெரிந்த உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகிகள் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி போகணும். ஆனால் நீங்கள் இங்கேருந்து யார் போகிறீங்க? அங்கே வந்தவங்க எல்லாம் நிர்வாகிகளா? பப்ளிக் தானேங்க வரான், பார்க்கணுன்ற ஆசையில் தானே வரான். அப்போ அவனுடைய பொழைப்பை கெட்டுத்தானே நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ கரூர் சம்பவம் இருந்தோன்னா அவருக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு, நம்ம பொண்ணாவே கூட்டம் சேருது செத்துருவாங்க. அப்படின்னா நீங்கள் அவளை அரசியல் வயப்படுத்தலன்னு தானே அர்த்தம். அரசியல் வயப்படுத்தணுங்க, அவங்களுக்கு வந்து அறிவார்ந்த சிந்தனையை கொடுக்கணுங்க. இடிச்சிட்டு கொண்டு போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நின்று பார்த்தா போதும். நான் ஒன்றும் உங்களை மாதிரி மாயாஜால் கிடையாது. அங்கே வந்து குஷி பண்ணுறது, லைட்டை ஆஃப் பண்ணி போகிறது, வண்டியில் போகிறப்ப துண்டை தூக்கி போகிறதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்து நீங்களே எக்ஸைட். கரூர் சம்பவத்தின் போது ஒரு நபர் ஒரு டிவி சேனலுக்கு பேசியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா
அந்த ஆளை லைட்டு அங்கே முன்னாடியே போட்டுருந்தானா பிரச்சனையே கிடையாது. லைட்டு போடாதனால தான் அவ்வளோ கூட்டமாக அந்த இடத்துல நாங்கள் லைட்டு போட்டுருந்தா அங்கேயே பார்த்துட்டு அப்படியே கலந்து போயிருப்பாங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் எல்லாமே அக்குவேர் அணுவேராக வெளியே வந்துருங்க. லேட் ஆனதுக்கான எல்லா விஷயங்களும் வெளியே வரும். அதெல்லாம் வெளியே வராமல் சட்டத்தின் பேரில் தான் 41 ஆன்மாலாம் அவரில் மன்னிக்காது. இன்றைக்கி அது கூட வந்து சொந்த பணத்தில் கொடுக்காம ஆதவ ரூபா கொடுத்த 20 லட்சம் தான் நீங்கள் கொடுத்தீங்க. இன்றைக்கி அவர்கிட்ட இருக்க பணத்தில் ஆளுக்கு 1 கோடியே கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரே ஒரு மானமுள்ள பெண்மணி தான் என்கிட்ட நேராக வந்து கொடுல வானன்னு ரிட்டர்ன் பிடிச்சது. சரிங்களா? இல்லை மொத்த பேருக்குமே கொடுக்கல. இந்த 41 பேரில் 2 பேர் வந்து கேஸ் போட்டு மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தர 39 பேர் தான் போட்டிருந்தாங்க. 39 பேரில் அந்த ஒரு லேடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா தொண்டர்கள் எந்த அறிவார்ந்த சிந்தனையில் இருந்தால் தன் குடும்பத்தில் ஒருத்தர் பலியிட்ட பிறகு அந்த குடும்ப தலைவரை பலியிட்டதுக்கு மூல காரணமாக இருந்த கூட்டத்தை தலைமை தாங்கி தலைவர் வீட்டுக்கு மானம் ஈனத்தை விட்டு நேரடியாக அங்கே சென்று நிவாரணம் பெறாங்களா? என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம வாழ்கிறோம்? 2-3 நடிகர்கள் பேட்டி கொடுத்தாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தை பார்த்து கோபமாக வருது. கோபம் வருமா வராதா? டெஃபினெட்லி. இப்போ 41 பேர் கொண்டுட்டாங்கன்றதை திமுக மடைமாட்டுறது. என்ன மடைமாட்டுறது? தாவேக்கா வந்து சொன்னதை விட அதிகமாக வந்துட்டாங்கன்னு. தாவேக்கா என்ன மடைமாட்டுறது? திமுகவுடைய பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு மடைமாட்டு. ஆனால் 2வது செத்தது யார்? பச்சிலங்குழந்தை பெண்கள் 41 பேர் செத்தாங்களே. அப்போ அந்த 41 பேர் செத்த குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு கோவம் யார் மேலே வரணும்? விஜய் மேலே தானே வரணும். அது எப்படி மடைமாட்டுறாங்க பார்த்தீங்களா? திமுக தாங்க இப்படி பண்ணிடுச்சேங்களே. விஜய் பாட்டு வந்தார், நல்லா லைட்டாக ஆஃப் பண்ணி போட்டு வந்தாருங்க, டாட்டா காட்டினாருங்க, வண்டி வந்துச்சுங்க, தண்ணி பாட்டெல்லாம் தூக்கி போட்டாருங்க. மடைமாட்டினாங்களா இல்லையா? பாட்டெல்லாம். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி அவர் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா தான் செருப்பா விட்றான் ஒருத்தன். அப்போ என்ன மாதிரி சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம், எந்த மாதிரி அறிவார்ந்த சமுதாயத்தில் நம்ம வசிக்கிறோன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஒரே பெண்மணி நான் பாராட்டுறேன். என் புருஷன் செத்து கிடக்குறாங்க, எனக்கு என்ன உதவி செய்கிறேன், என் வீட்டுக்கு வா, என் புருஷனுக்கு மாலை போடு, எனக்கு துக்கம் விசாரி. தமிழர் மரபியை மீறின செயல். இன்றைக்கி பிடிக்குதோ பிடிக்கல எதிரால் ஒருத்தர் செத்துட்டானா இப்போ வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிப்போம். தமிழருடைய மரபு. அதையே மீறிட்டீங்க. அது மீறினது கூட விடுங்க. இல்லை, கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவோட மரணத்தின் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. அவங்க ஆளக்கூடாதுன்னு தான் நினச்சோம், வாழக்கூடாது. அருமையான வேர்டு அது. ஆளக்கூடாது தான் நினச்சோம், வாழக்கூடாதுன்னு யாருமே நினைக்கல. இன்றைக்கு எங்கள் நாயனார் அருமையான ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் பேப்பரில் வந்து பாருங்கள். எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிரி அல்ல, அவருடைய கொள்கை தான் எதிரி. இதாங்க அரசியல். ரீசெண்டாக எஸ் ராஜா அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம பார்த்தாரு. ஸ்டாலின் பாண்டே வீட்டில் இறந்து போன அவங்க அப்பா இறந்து போய் பார்த்தாரு. அரசியல் நாகரிகம் நான் ஒத்துக்கிறேன். திமுக அரசியல் நாகரிகம் நிறைய இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எங்களுக்கு எதிரி அல்ல, அவர் என்னுடைய நண்பர், ஆனால் அவர் கொள்கை தான் எனக்கு எதிரி. இதாங்க அரசியல். இதான அரசியல். இந்த அரசியல் புரிதல் இருக்கா விஜய்க்கு? இதுதான் நம்ம கேட்குறோம். சிஎம் ஸ்டார் ஒன்று நான் வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், அதெல்லாம் சினிமா டைலாக், அதெல்லாம் காமெடியாக இருக்குங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எது வந்தாலும் என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் தொண்டர்களை விடாதீங்கன்னா, இதெல்லாம் என்ன காமெடி ஏங்க? 41 பேர் ஒருத்தர் செத்து போயிட்டா நான் துக்கத்தில் இருக்கிறேன்னு தீபாவளி கொண்டாட மாட்டேன்றீங்க, கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுறீங்க, மறுபடியும் பொங்கலுக்கு வரப்போ நான் வந்து துக்கம் மோடில் வந்துட்டேன், பொங்கல் கொண்டாட மாட்டேன்றீங்க. கட்சி விழா கொண்டாடுறீங்களா சார்? அதாவது அந்த கட்சி விழாவில் ஒரு மௌனாஞ்சலி கட்சி விழாவில் அந்த 41 பேர் செத்த பிறகு நினைச்சுல ஒரு விழா, அதுலேயே யாருக்கு அஞ்சலி செலுத்தலையே? 41 பேர் செத்த பிறகு எங்கே நடத்துனாங்க விழா? இங்கே நடத்துனாங்க, நம்ம ஜேபிஆர் காலேஜில். யாருக்குமே ஃபோட்டோ வச்சு வணங்கல. இன்றைக்கி வரையும் பாருங்கள், மொழிப்போட தியாகி திமுக வணங்குதா இல்லையா? அஇஅதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஜனவரி 25 சிலையெல்லாம் திறந்தார். அஇஅதிமுகவில் மாயத்தேவர் வந்து திண்டுக்கல்லில் தேர்தல் நிற்கிறப்போ திமுகவுடைய யாரோ ஒருத்தர் வந்து அதிமுக காரன் சேர்த்து சாவடிச்சிட்டாங்க ஒருத்தனை. அவனை இன்னைக்கு வரையும் உதவி செஞ்சு அவர் வணங்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர். அதெல்லாம் கூட பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அந்தந்த இன்னைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி ஆரம்பித்துக்காக தீக்குளிச்சவங்க 17 பேரை வழங்குறாங்களா இல்லையா? இன்றைக்கி ராமதாஸ் நல்லதா கூட துப்பாக்கி சூட்டில் 19 பேர் செத்தாங்களா, 21 பேர் வணங்குறாங்களா இல்லையா? அந்த மாதிரி நீ வணங்கணுமா இல்லை? இதானே அரசியலே. ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும், உஷாராக இருக்கணும்னா, இந்த மாதிரி பண்ண ஒரு தலைவரை மன்னிச்சு அந்த தலைவர் வீட்டுக்கே போய் நான் நிவாரணம் வாங்குறேன்னா என்ன மாதிரி சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம்? அந்த திரைக்கவர்ச்சியில் மக்கள் வந்து மயங்கி தான் இருக்காங்க. அது ஒரு ஒத்துக்கணும். சொக்காவில் பிடிக்கணும் போய் அவன் என் பிள்ளை காலில் வந்துட்டார். காலில் வேண்டா அது இவன் சொல்கிறான், வீடியோ வரல, இவன் சொல்கிறான் அழுகிறான், காரில் வந்துடலாம், அதெல்லாம் அடுத்த கதை. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு அரசியல் கட்சி தலைவரோ ஒரு இடத்துல இது மாதிரி நடந்துச்சுன்னா அவர் அழுகுறாரு, காலில் விழுந்தாருன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே உண்மையாக இருக்கும், அப்படி வருந்து இருக்கலாம்.
ஒரு நடிகர் இதெல்லாம் பண்றாருன்னப்போ அவர் நடிப்பா யாரோ தான் எழுதி கொடுத்துருப்பாங்க திருப்பி இன்னைக்கு நினைக்கிறேன். வரையும் அவர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தாங்க. இன்னைக்கு வரையும் அவர் தாங்க. அதனால தாங்க அவர் வந்து இப்போ கையில் இருக்குது பேப்பர் படர்ந்து போச்சுன்னா அவரை பண்ண முடியாதுங்க. நீங்கள் இதில் ஏறினவுடனே ஈரோட்டில் ஏறினவுடனே அவங்களுக்கு என்ன மறந்துடுவோம் தானே, மஞ்சள் மஞ்சள் நெஞ்சில் குச்சிட்டு போகிறாரு. மஞ்சள் 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 ஏன்னா மஞ்சள் அப்படின்றாரு. அந்த ஓப்பனிங் மறந்து போய்டும்ன்ட்டு. அதே மாதிரி மதுரையில வந்து ஒரு விஷயத்த பேசுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், மேற்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேர் தான் சொல்ல போறாரு. அப்ப அவர் அதே எழுதி அதே பார்த்து தான் படிக்கிறாரு. அவ்வளோதான் அரசியல் டைலாகை பார்த்து படிச்சவங்களுக்கு தான் இருக்கும். மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மத்திய மதுரைன்னு சொல்றதுக்கு பேப்பரை பார்க்குறாரு. இன்னைக்கு ஒரு வீட்டிலேருந்து விஜய் வருவாருன்றாரு. காமெடியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? நாம் இவங்க வாழ்கிற சமுதாயத்தில் நம்மளும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம ஆளாகப்பட்டுருவோம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசியலில் வந்து நம்மளை ஆள வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மலாம் கடவுள் படிச்சிருக்காரே, ஓ கடவுளே அப்படின்னு நம்ம வந்து பொறுக்க முடியாமல் கத்த வேண்டியதான். அதான் நடக்குது. இப்போ அறிவார்ந்த சிந்தனை உடைய எவனுமே தாவேக்கா தொண்டனாக இருக்க மாட்டான். தாவேக்கா தொண்டனாக இருக்கிறதுக்கான முதல் தகுதி என்னென்னா, அந்த 41 பேர் செத்த அந்த 41 பேர் குடும்பமும் விஜய் சொக்காவை பிடிச்சி கேள்வி கேட்டுருக்கணும். சொக்காவை பிடிச்சிருக்கணும். அந்த திமுக அது பண்ணிச்சு இது பண்ணிச்சுன்னு தான் தனி கதை. எனக்கு ஏன்டா நீ தண்ணி தரல, ஏன்டா நீ இவ்வளோ லேட்டாக வந்த, உன்னால தான்டா என் புள்ள போயிட்டான் சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ லேட்டாக வந்துட்டா போயிட்டான், ஓகே, ஏன்டா எவனும் கூட நிற்கல, எல்லாம் தெரிச்சு ஏன்டா ஓடுனீங்க கேட்பாங்களா இல்லையா? விஜய் போயிட்டாரு, பாதுகாப்பு. அவருடைய 3ஆம் ஆண்டு துவக்கவிழாவில் 41 பேர் செத்த துக்கத்திற்கான எந்த விளைவு இல்லாமல் டான்ஸ் ஆடுறாங்க. நீங்கள் என்ன மாதிரி பண்புங்க அது? ஏங்க நல்லதுக்கு எடுத்து உங்கள் வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் நீங்கள் எவ்வளோ நாளுக்கு துக்கம் விசாரிப்பீங்க? டான்ஸ் ஆடலாம் தனிப்பட்டவர். அந்த துக்கம் அப்படின்ற விஷயம் ஒரு மௌன அஞ்சலி சார்ந்த விஷயம், ஒரு படங்கள் சார்ந்த விஷயம். 41 பேர் படங்கள் இருக்குது தனி கதைங்க. நான் சொல்றதுன்னா, உங்கள் வீட்டில் ஒரு 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 அசம்பாவிதம் நடந்து யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா துக்கத்தை எவ்வளோ நாள் அனுசரிப்பீங்க? 1 வருஷம் அனுசரிப்பீங்க தெரியுமா? 1 வருஷம் கோவில் போக மாட்டீங்க, 1 வருஷம் நல்லது கெட்டு போக மாட்டீங்க, ஒரு மலை கோயில் போக மாட்டீங்க. 1 வருஷம் கழித்து தான் நீங்கள் இயல்பு பண்டிகை கொண்டாட மாட்டீங்க. எங்களுக்கு தீபாவளி இல்லைங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் பொங்கல் இல்லைங்க, எங்களுடைய சித்தப்பா இறந்துட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த 41 குடும்பத்துக்கு 1 வருஷம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. உங்களுக்கே கிடையாதுங்க. நீங்கள் எப்படிங்க டான்ஸ் ஆடுற மனநிலைக்கு வரீங்க? அந்த 41 பேரை பற்றி நீங்கள் நினைவு ஊட்டினீங்களா? நியாயமாக என்ன பேசுகிறேன் 3வது வருஷத்தில் நான் இருக்கிறனோ இல்லையோ, நம்மளோட தமிழக வெற்றி கழகம் இருக்கிற வரைக்கும் அந்த 41 பேரோட தியாகத்தை நம்ம நவன வச்சிருக்கோம், பேசியிருக்கணும். சொல்லணும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் மௌன அஞ்சலி செலுத்தணும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அட்லீஸ்ட் 1 வருஷம் அவங்க நினைவுபடுத்தணும். கடந்து போறிய நீ, கடந்து போயிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வரேன், நான் வந்து டான்ஸ் ஆடுவேன், வேலுமுருகன் இப்போ வேலுமுருகன் வாங்கி கட்டினுக்கிறான் தேவையில்லாமல். மருதமலை மாமலையன் போய் முறுக்கிட்டு இன்னைக்கு கேஸ் வாங்கி உட்காந்துருக்காரு. ஆர்வ கோளாறுல பண்ணுற வேலை. எப்படிங்க ஒரு நடனம் ஆட முடியும்? இன்னைக்கு அதுக்கு செங்கோட்டையன் கொடுத்துருக்காரு. வேலுமணி எஸ்பி வேலுமணி ஆடினாரு, நாயனார் ஆடுறாரு. நாயனார் 41 பேர் சாவடிச்சாரா? எஸ்பி வேலுமணி 41 பேர் சாவடிச்சாரா? என்ன பேச்சு இது? அப்போ இது முழுக்க முழுக்க அப்பட்டமாக நடிப்புன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? துக்கமாக இருக்க மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்கள. ஏங்க நீங்கள் ரியல் துக்கமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க? நெஞ்சை நிமித்திட்டு போலீஸ் என்ன அனுமதிக்கல, ஆனால் என் தொண்டை 40 பேர் செத்துறேன், நான் அங்கே நிற்பேன். நீங்கள் போய் அங்கே நின்று உங்களை அனுமதிக்கலைன்னா அது பஞ்சாயத்து. தர்ணா பண்ணுங்க இல்லையே, தர்ணா பண்ணுங்க. என்ன அனுமதிக்க மாட்டேன்றாங்க, தர்ணா பண்ணுங்க. யார் வேணும்? யார்கிட்ட பர்மிஷன்? போலீஸ் போல வேற போலீஸ் சொல்லிட்டாங்க, அதனால நான் போயிட்டேன். அந்த கிரீன் கார்டர் கேட்டு பர்மிஷன் அந்த லெட்டர் மட்டும் தான் வெளியே. மற்றபடி நீங்கள் போய் கேட்டதுக்கு பர்மிஷன் லெட்டரே வெளியே. சொல்கிறேன் அரசியல், அதாவது விஜய் அவர்கள் வந்து தன் குடும்பத்தாருக்கு எதுவும் செய்யலை, தன்னை நம்பி வந்து ப்ரொடியூசருக்கு எதுவும் செய்யலை, தன்னு கூட இருக்கக்கூடிய இன்னைக்கு விஜய்க்கு கொடை பிடிச்சிருக்க ரசிகர் இன்னைக்கு சாவ கிடக்கிறான். நீ சாவ கிடக்கிறான், போய் பாருங்கள், வலைதளத்தில் பாருங்கள். விஜய்க்கு கொடை பிடிச்சிருந்த பர்சனல் ஸ்டே நீ சாவ கிடக்கிறான். கண்டுக்கவே இல்லை, யாருக்குமே எதுவுமே செய்யலை. ஒரே ஒரு சொல்லி தான் நான் முடிக்க விரும்புகிறேன். படிக்காதவன் படத்தில் விவேக் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. இதனால் வரையும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? விஜய் கூட இருந்தவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறான்? ஒன்றுமே செய்ய மாட்டேன், முடிஞ்சிருச்சு. ஓகே சார், இவ்வளோ உங்களை பொண்ணான்னு நன்றி. நன்றி.